எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சத்தியம் இது அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி படிக்கிற பையன். அவங்க அம்மா காலையில இருந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா 4 வாட்டி சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடான்னு. சொல்லவே இல்லைங்க. என்னமோ எழுதி இருந்திருக்கான், காலேஜ் புறப்பட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா எழுந்திரிச்சு ஃபோன் பண்றதுக்கு 5 மணி நேரம் இருக்கு. அவங்க அப்பா ஓடி வந்து அந்த பொண்ணை, அந்த ஒய்ஃபை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போனா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்க மனைவியை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தன் பையனுடைய படிப்பை நிறுத்திட்டாருங்க. அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? தன் பெற்றோர்களையும் இந்த சமூகத்தையும் பார்த்து கொள்ளுகின்ற பொறுப்புக்கு பேர் தாங்க கல்வி. சுயநலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பேர் கல்வி அல்ல. என் தாயையும் தகப்பனையும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க நல்ல பிள்ளை. நம்ம சுயநலமா வளர்த்து விட்டு இருக்கோம். அன்றைக்கு சொன்னார் ஒரு மிகப்பெரிய ஆபீசர் சொன்னார், தமிழ்நாட்டின் முதன்மையான ஆபீசர் எனக்கு சொன்னார், முதல்ல எல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்க, இப்ப தனி மனிதர்கள் எல்லாம் கெட்டவங்களா ஆயிட்டாங்க. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நான் படிக்கும் போது, சுல்தானா, இந்த தெருவிலேயே யாரும் படிச்சதில்ல, உன்னை படிக்க வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை போல் படிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா நீ படித்திருக்கிறாய்னு சொல்லி வளர்த்தான். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான். அந்த பிச்சைக்காரனை கட்டி என்ன சொல்வீங்க? ஜெனரல் டயலாக் என்ன வரும்? படிக்கலனா இப்படிதான் பிச்சை எடுப்பேன். அது நல்ல பேரண்டிங்ல. நல்ல பேரண்டிங் என்ன தெரியுமா? நீ படிச்சுட்டனா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்கடா உலகத்துல. இப்படி சொல்லி வளருங்க, பாசிட்டிவா சொல்லி வளருங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த குழந்தையை நீங்க நோ சொல்லி வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை தவறான முடிவை வாழ்க்கை நோ என்று சொல்லும் பொழுது எடுக்காது. நோ சொல்லி வளர்த்து பாருங்க. முடியாதுடா அம்மா, இது இன்னைக்கு வேணாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், தள்ளி போடுங்க. உடனே செஞ்சு கொடுக்காதீங்க. நமக்கு கிடைச்சதா உடனே ஒரு குழம்பு கேட்டாலும் 1 வாரம் கழிச்சு தான் கிடைக்கும் அந்த குழம்பு. அப்படித்தானே? உடனே கிடைச்சிருமா? இது ஞாயிற்றுக்கிழமை வரட்ட வறுத்து அப்படித்தானே சொல்லுவாங்க. உடனே வருது நமக்கு கையில. வெயிட்ட தூக்க விடுங்க, கொஞ்சம் வெயிட்ட தூக்க விடுறீங்களா? தூக்குதுங்களா? அதுங்க எந்த குழந்தை வெயிட் தூக்குதோ, தாய் தகப்பன் கையில் இருந்து வெயிட்ட தன் கைக்கு மாத்திக்குதோ, அந்த குழந்தை பெற்றோர்கள் முதிர அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்.